எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் மத்தியிலே இன்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க, அநேக செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் தேவன் நம்மேல் கொண்ட பிரியத்தின் நிமித்தம் வேதத்தினுடைய மகத்துவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் யார் மூலமாகவாது நம்மோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? பேசிக்கொண்டு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நல்ல தேவன் பிரியமானவர்களே. ஆனால் இந்த நல்ல தேவனுக்கு நம்ம சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம வாய்கால அறிக்கையிடுவோம், நல்ல தேவன், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர்னு சொல்லி தேவனை குறித்த காரியங்களை நம்ம வாயினால என்ன செய்வோம்? யார் கேட்டாலும் ஆண்டவரை பற்றி என்ன செய்வோம்? நல்லா சொல்லுவோம். ஆனா நமக்கு அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு நன்றியோடு இருக்குமா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா நம்ம நன்றியோடு வாழ ஆரம்பிச்சிருவோம். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? நல்லா நான் பேசுறது உங்களுக்கு நல்லா பொறுமையா புரியுது இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் உற்று நோக்குகிறார். அவர் மனுப்புத்திரர் எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனா நீதிமான்களை அவர் சோதித்து என்ன செய்யறாராம்? சோதித்து, சங்கீதம் 11 இருக்கு, நீதிமான்களை அவர் சோதித்து அறிகிறாராம். வாசிங்களா சங்கீதம் 11 எடுத்து. பிரியப்படுகிறவர், நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். நீதிமான் தான் பேராயிட்டுல. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? மனுஷரை சோதிக்கிறார்னு போட்டிருக்காருல்ல. 4 லாஸ்ட்ல சொல்லுவாரு, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதுன்னு. சோதித்து அறிஞ்ச பின்பு நீதிமான்கின்ற பட்டத்தை கொடுத்துட்டாரு. நீதிமான்கிற அடையாளத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அடையாளத்தை கொடுத்த பின்பும் அவர் என்ன செய்யறாரா? வேதம் என்ன சொல்லுது? அதான் நீதிமான் சொல்லியாச்சு. பின்ன என்ன சோதனை எதுக்கு? நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, அல்லது எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைன்னு ஆயிடுச்சு. என் பிள்ளைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை சோதிக்கணுமா? நீதிமான் ஆனதுக்கு அப்புறம் என்ன சோதனை வேண்டி இருக்குது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானை அவர் சோதித்து. ஏன் சோதித்து அறிகிறார் அப்படின்னா, உபாகமம் 8:2 வாசிங்க. செய்திக்கு முன்னால சும்மா ஒரு சின்ன உரையாடல் தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. நீங்க நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம், நம்முடைய புயப்பலம், நம்முடைய சக்தி, அல்லது நம்முடைய திறமை, நம்முடைய சாதுரியம், நம்முடைய ஞானம், நம்முடைய திறமைன்னு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன செய்யறாங்க? தப்பு கணக்கு போடுறாங்க. அவர் சொல்றாரு, இந்த 40 வருஷமா இந்த வனாந்திரத்துல உங்களை நடத்திட்டு வந்தேன். இப்ப நான் உன்னை சோதிக்கிறேன். ஏன் சோதிக்கிறேன்னா, உன் இருதயத்தில் உள்ளதை, வசந்த வாசிங்க, உங்க இருதயத்துல உள்ளத யார் அறியும்படிக்கு? அவருக்கு தெரியும். நடக்க போற காரியமும் அவருக்கு தெரியும். கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலமும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, உன் இருதயத்துல உள்ளத யார் அறியும்படிக்கு? நீங்களும் நானும் அறியும்படிக்குத்தான் அவர் நீதிமானை சோதிக்கிறார். நம்ம இருதயத்துல கீழ்ப்படிதல் வேணுங்கிறார். நம்ம இருதயத்துல என்ன இருக்கணுமா? கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம். நீ கைக்கொள்வாயோ? கைக்கொள்ள நீ கீழ்ப்படுவீர்களா? கீழ்ப்படிய
எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படிய கூடாது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை சொல்லுங்களா? ஆமா, நல்ல வார்த்தை பிரியமானவர்களே. ஒரு நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான விளக்கம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களோடு பேசும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஏன் இதை அப்படி சொன்னார்னா, போகும்போது சொல்றாரு பிரியமானவர்களே, நீங்களாம் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இவன் எங்க நம்ம போறான், இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம், ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நமக்கு 10 மணிக்கு முடிக்கணும். ஆகினால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அவன் அப்பா அவனை ஆசீர்வதிச்சுட்டாரு கர்த்தரை முன்னிட்டு. ஆமா, நீங்க அதை திருப்புங்களேன். ஆதியாகமம் 27:7 வாசிங்களா? நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே போதும். கர்த்தரை முன்னிட்டு ஒரு தகப்பன் ஒரு குமாரனை ஆசீர்வதிச்சுட்டா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுவான் பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கிட்டான். அவன் எப்படி பெற்றுக்கிட்டான் தெரியுமா? அவன் கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன செஞ்சிட்டு இருந்தான்? கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். அவன் அண்ணங்காரன் வந்தான். எங்க இருந்து வந்தான்? வேட்டையாடி கொண்டு வனத்துல இருந்து களைப்பாய் வந்தான். வேட்டையாடி கொண்டு வாசிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. களைத்து வந்தபோது வேதம் தெளிவாய் சொல்லுங்க. நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டுல இருக்கும்போது நல்ல பொறுமையா நீங்க பைபிள படிச்சீங்கன்னா. களைப்போடு வரான். எப்படி வரான்? பசியோடு களைப்போடு வரான். வீட்டுல உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்காரு? கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுன்னு கேக்குறான். இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன், பசியா இருக்கிறேன், ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இதனால அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் கேட்கிறான், நான் இளைத்திருக்கிறேன், நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது ஒரு அண்ணனுக்கு ஒரு சகோதரனுக்கு என்ன வந்திருக்கணும்? இங்க கவனிங்க உட்கார்ட்டோம். நீங்க நம்மள என்ன பார்க்க? ஒரு சகோதரன் ஒரு தம்பிக்காரன் கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான். ஒரு அண்ணன் கேட்கிறான், இப்படி நான் ரொம்ப பசியா இருக்கிறேன்பா, எனக்கு கொஞ்சோண்டு நீ எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னு கேட்டா என்ன செஞ்சிருக்கணும்? இதான் சமயம். நம்மள அநேகம் பேர், நம்ம இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அநேகம் பேர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இதான் சமயம், இவனை வச்சு செய்யறதுக்கு இதான் வாய்ப்பு. என்ன பேச்சு பேசினா இவர் மூத்தவரா, இவருக்கு ரெட்டிப்பான ஆசை, சேஷ்ட புத்திரம் பார்க்கும் அப்படின்னா அவனுக்கு இத்தனை ஆசீர்வாதம். புரியுதா? ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கும் அப்படின்னா அப்ப பெரிய பையனுக்கு 6 லட்சம் பேரும், சின்ன பையனுக்கு தான் 4 லட்சம் வரும். 4 லட்சத்துக்கு கீழே தான் ஒரு 3 லட்சம் தான் வரும். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழி. 10 ஏக்கர் இருக்கு, 11 ஏக்கர் இருக்குன்னா அவனுக்கு 7 ஏக்கர் பேர், 4 ஏக்கர் தான் வரும். அப்படி 4 வீடு இருக்குன்னா அவனுக்கு என்ன டபுளா போயிடும். சேஷ்ட புத்திரம் பார்க்கணுங்கிறது இவனுக்கு கிடைக்கப்பட்டது. மூத்தவனுக்கு மட்டும் தான் அந்த காலத்துல உண்டு. இவன் சொல்றான், நீ பசித்து இருக்க, இழைத்திருக்க, களைப்பா இருக்கல்ல, நான் உனக்கு கூழ் தரேன், நீ உன் சேஷ்ட புத்திரம் பார்க்கறத கண்டினியூ வாசிங்க. இப்ப எனக்கு வித்து போடு என்றான். அதற்கு ஏசா இதோ அவன் சொல்றான்
சொல்றேன் பாருங்க, ஒரு பிரத்யேகமான காரியம். ஒரு நேரம் அல்லது 2 நாள், ஒரு நாள் பட்டியாக இருந்த ஒரு மனுஷன் செத்துருவானா? நான் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, 3 நாள் நீங்க சாப்பிடாம இருந்தா கூட உங்களுக்கு மரணம் உடனே வராது. ஆனா அவன் சொல்றான், நான் இளைத்திருக்கேன், களைப்பா இருக்கிறேன், என்னால முடியல, எனக்கு சாக போத, எனக்கு இந்த சேஷ்ட இவனுக்கு மட்டுமா? இவன் சந்ததிக்கே உண்டு பிரியமானவர்களே, இவனுடைய சந்ததிக்கு அது கிடைச்சது. அவன் அவ்வளவு அற்பமா அசட்டை பண்ணிட்டான், அற்பமா நினைச்சுட்டான் ஆண்டவருடைய வார்த்தையை, தேவன் கொடுத்து ஆசீர்வாதித்தார். 1 தெசலோனிக்கேயர் 4:6 வாசிங்க. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4:1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. அது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காது. அது ரொம்ப பிரதானமான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அது நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். அவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவர். நீங்க தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடக்கூடாது பிரியமானவர்களே. உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை நீங்க இணைச்சிடக்கூடாது, அல்ல கட்டக்கூடாது, புறந்தறியக்கூடாது, நீங்க அதை அற்பமா நினைச்சிடக்கூடாது. சொல்றாரு இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், மீறக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. மனுஷரை அல்ல நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்ததுன்னா தேவனையே அசட்டை பண்ணுகிறார். தேவனையே நீங்க அசட்டை பண்றீங்க. அவன் அப்படிதான் ரொம்ப அற்பமா நினைச்சிட்டான். எதை? சேஷ்ட புத்திர பாகத்தை. இது எனக்கு என்ன பற்றி என்று சொன்னான் பிரியமானவர்களே. தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 25. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு வார்த்தையில கூட இல்ல, நீ சத்தியம் பண்ணி கொடுங்க, ஆணையிட்டு கொடு. அவன் யாக்கோபு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பழக்கூற்றையும் கொடுத்தான். பாருங்களேன், ஒரு அப்பத்துக்காக, பைச்சம் கூழுக்காக ஒரு சுதந்திரத்தையே விட்டுட்டான். இந்த உலகம் இப்படிதான் இருக்கு பிரியமானவர்களே. இந்த உலகம் நம்மளை ஆசை காட்டும், இந்த உலகம் நம்மளை அப்படியே ஆசையை தூண்டும். ஆமா, அது கீழ்ப்படியாது. ஆமா, அந்த செல்போனு அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. பிள்ளைங்க எப்படி இருக்கணும் என்று வேதம் விரும்புதோ அதுக்கு எதிராக தான் இந்த உலகம் இருக்குது. அவன் சொல்றான், அசால்ட் பண்ணிட்டான், அசட்டை பண்ணிட்டான். தொடர்ந்து வாசிக்க, கடைசியை முடிச்சிடலாம். 25 கடைசி 34. அப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை, அது சேஷ்ட புத்திர பாகத்தை துச்சமா மதிச்சிட்டான். இது என்னத்துக்கு? எனக்கு பெற்றோருக்கு பிள்ளைங்க ஆமா வார்த்தை அப்பா சொல்லும் போது, அம்மா சொல்லும் போது அது என்ன செய்யறது இல்ல. நீதிமொழிகள் 2:1 வாசிங்க. என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. அவர் சொல்றாரு, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. நீங்க இதை பெற்று கொண்டாதான் பிரியமானவர்களே. அது எங்கிருந்து வரும்? நீதிமொழிகள் 15:33 வாசிங்க. இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். அது ஞானத்தை போதிக்கும் பிரியமானவர்களே, அது ஞானத்தை போதிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு பிள்ளைங்க இடத்துல கூட பேசுறதுதான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நீங்க பேச மாட்டீங்களோ? நான் இப்பவும் எங்க பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். எங்க அம்மாவுக்கு நான் இன்னும் பிள்ளை தானே, எனக்கு 50 வயசு ஆக போகுது. ஆனா நம்முடைய பிள்ளைங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் பாய்ஸ், ட்ரெண்டிங் கேர்ள்ஸா, இப்ப உள்ள பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? எப்பா உங்களுக்கு கூட தெரியாதுப்பா. 6 வயசுல அந்த பிள்ளைய நடக்க சொல்லி கொடுத்தது, உறவுகளை சொல்லி கொடுத்தது, மாமானா இது, அத்தைனா இது, உங்க குடும்பம்னா என்ன, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்று கற்றுக் கொடுத்த தகப்பனை பார்த்து இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்றாங்க,
ஆலோசனையே சொல்றாங்க. அப்படி ஆலோசனையே. நீதிமொழிகள் 22 நீதிமொழி 23 நினைக்கிறேன். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. இதுதான் வாங்குறதுக்கு டைம் கிடையாது. காசு கொடுத்தா கிடைக்குமா? ஞானமும் புத்தியும் சத்தியமும் காசு கொடுத்தா கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, அனுபவத்துல வருகிறது. வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைங்கிட்ட பெற்றோர் பேசும்போது பிள்ளைங்க உட்கார்ந்து என்ன செய்யறது இல்ல, காது கொடுத்து வளர்ற வரைக்கும். 6 வயசுல அப்படி இல்லையே, 8 வயசுல அப்படி இல்லையே, 10 வயசுல அப்படி என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு? அப்போ ஒருவேளை குறைவுள்ளவர்களாக காணப்பட பிரியமானவர்களே, நீங்க கீழ்ப்படினா ஒரு மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. மூடன் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 19:13 நினைக்கிறேன், வாசிங்க. மூடனாகிய மகன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவி சண்டைகள் ஓயாத. மூடனாகிய மகன், மூடன் ஆகிய அப்படின்னா அவன் மூடன் ஆக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்படுது. மூடன் ஆகிய, அவன் மூடன் கிடையாது. ஆனா மூடன் என்ன செஞ்சிட்டான்? ஆகிட்டான். எப்படி ஆகிட்டான்? வேதம் சொல்லுகிறது பேசாதிருந்தால் 17:28 நினைக்கிறேன். நீதிமொழிகள் வாசிங்க. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று. அவன் மூடனா இருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருவானா? ஞானவான் என்று எண்ணப்படும். ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஆனா பேசாதீங்கன்னு பிள்ளைகிட்ட சொன்ன கூட என்ன செய்யறது இல்ல, கேட்கறது. ஏசாயா 33 எடுங்க. பேதையா இருந்தா கூட 35:8 அந்த வழியில் நடக்கிறவர்கள் பின்பகுதி. 35:8 பின்பகுதி நான் வாசிக்கிறேன். அந்த வழியில் நடக்கிறவர்கள், எது தேவனுடைய பாதையில தேவன் சொல்லுகிற வழியில நடக்கிற பிள்ளைங்க ஒருவேளை பேதையா இருந்தா கூட அவங்க என்ன செய்யறது இல்லையா? வேதம் சொல்றது பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்யறது இல்ல. என்ன சொன்னாரு ஒண்ணு இருக்குல்ல, நான் உனக்கு சொன்னதை. முந்தின வருஷத்துக்கு வாசிங்க. ஆதியாகமம் 25:26 வாசிங்க. 28 13-14 வாசிங்க. ஆதியாகமம் 28:13-14. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று பேசுறாரு. நான் உன்னை தகப்பனாக்கி ஆபிரகாமின் தேவனுடைய ஈசாக்கின் தேவனும் கர்த்தர். நீ படுத்திருக்கையில் பூமியும் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். இதெல்லாம் சொன்னார் பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம வார்த்தையில பேசிட்டு போயிருக்கோம். இவன் என்ன செஞ்சான்? ஏசாட்ட இருந்து உண்மையிலேயே அவன் இறக்கப்பட்டு கொடுக்கணும், சும்மா கொடுக்கணும், உணவு தானே. ஆனா அதை செய்யல. யாக்கோபு அதை செய்யல. நல்லா கவனிச்சுக்காங்க. ஆனா மாறா சேஷ்டபுத்திர பார்த்து என்ன செஞ்சிட்டான்? உஷார் பண்ணிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவனை பத்தி, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். நீ படுத்திருக்கிற, அவனா யாக்கோபு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி, உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? உன் சந்ததி பூமியில். அப்ப ஆசீர்வாதத்தை யாருக்கு பெற்று வச்சிருக்கிறான்? அவன் பேரன், பேத்தி, மகன், அவனுடைய பின்னாட்கள்ல பிறக்க போற சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யார் பெற்று வச்சிருக்கிறார்? யாக்கோபு பெற்று வச்சிருக்கிறான். பிரியமானவர்களே, 2 காரியத்துல அண்ணனை ஏமாத்திட்டான். ஆசீர்வாதத்திலே ஏமாத்திட்டான். அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிமித்தம் இவன் என்ன செஞ்சிட்டான்? அப்பாட்ட இருந்து பெற்று கொண்டுட்டான். அம்மாக்காரி என்ன செஞ்சிட்டா? இவனை உள்ள அனுப்பிட்டா. நீங்க அதை வீட்டுல போய் வாசிங்க 27. இப்போ ஆண்டவர் வந்து அவன் சொல்றாரு, இவன் போய் அங்க பலி செலுத்தல,
நீங்க வீட்டுல போய் வாசிங்க 28 ஃபுல்லா. இவன் போய் பலி செலுத்தல, இவன் பலிபீடம் கட்டல, இவன் ஆண்டவர் அந்த இடத்துல ஆராதிக்கல. இவன் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு அவன் படுத்துறான். நீங்க வாசிங்க 28 10 11 வாசிங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இதுல ஜெபம் பண்ணதாகவோ பண்ணியிருக்கலாம். நான் உங்கள்கிட்ட வந்து வசனத்தின்படி இதில் ஜெபம் பண்ணதாகவோ பலி செலுத்தினதாகவோ பலிபீடம் கட்டினதாகவோ என்ன செய்யல, சொல்லப்படல பிரியமானவர்களே. ஆனா அவன் 2 தப்பு தான் பண்ணியிருந்தான். அதாவது நம்ம அறிவின்படி அது தப்பா சரியாங்கிறது நம்ம பரலோகத்துல போய் என்ன செஞ்சுக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், அண்ணனுக்கு தெரியாம ஏமாத்தி படிச்சுக்கிட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தையும் உஷார் பண்ணிக்கிட்டான். இப்ப அவன் வந்து படுத்து இருக்கிறான், தூங்க போறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆண்டவரே இறங்கி வந்தார் பிரியமானவர்களே, தேவனே இறங்கி வந்தார். கர்த்தர் வந்து நின்று அவனோட பேசினார். அப்ப என்ன நற்கிரியை செய்தான், ஒரு கேள்வி வரணும்ல. அவர் வந்து சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல். சந்ததினா உன் பேரன் பேத்தி உன் பிள்ளை எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாலியா இருக்குவாங்க. அப்படி அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் நற்கிரியை நிமித்தமா நம்முடைய நீதி நிமித்தம் அவனை ரட்சித்தாரா? வாசிங்க தீர்த்து 3:3 வாசிங்க. ஏனெனில் 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை அவர் என்ன செய்யல. போதும் போதும் போதும். இப்போ வாங்க ஆதியாகமத்துக்கு வாங்க. இவர் ஏன் வந்து நின்னாரு, வந்து நின்னார் பிரியமானவர்களே. உங்களுடைய இருதயம் ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கணும் பிரியமானவர்களே. அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளை கழிச்சு என்ன நடக்க போகுது, 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், உங்களை குறித்து என்னை குறித்து. இவன் என்ன செஞ்சான், நீங்க வாசிங்களா ஆதியாகமம் 28 6 7 8 வாசிங்களா. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் கானானியருடைய குமார்த்திகளின் பெண் கொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து. நல்லா வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பன் அழகா சொல்றாரு, அப்பாக்கு மட்டும் தான் கேட்பேன், அப்பா பேச்சு மட்டும் கேட்பேன், அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், எங்க அம்மா பேச்சு தான் கேட்பேன், எங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டேன். அப்படி நம்முடைய கிறிஸ்தவ பட்டாக்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லப்படவே வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. பெற்றோருக்கு பிள்ளைங்க என்ன செய்யணும், அது நியாயம் என்று சொல்லுது. எபேசியர் 6:1-2 பிரியமானவர்களே. அவர் சொல்ற உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும் நீங்க நன்மை உண்டு பண்ண முடியும் என்று வேதம் சொல்கிறது. என்ன நன்மையா? 22:18 வாசிங்க நீதிமொழிகள். அவைகளை உன் உள்ளத்தில் காத்து. 22:18 அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உதடுகளால் நிலைத்திருக்கப்படும் போது. 18 வாசிங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில். இப்ப எபேசியர் 6:1 சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும். எபேசியர் 6:1-2 வாசிங்க. அடுத்தது 2 உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் அழகா சொல்ல, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய். நன்மை உண்டாயிருப்பதற்கு சொன்னார்ல, அதுதான் 18:22 சொல்றாரு. புத்தியுள்ள மன்னிக்கணும், நன்மையை கண்டடைகிறவன் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 19:14 வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் அது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சேர்த்து வச்சுட்டு போயிருவாங்க. புத்தியுள்ள மனைவியும் போட்டிருக்கு. அது மனைவிக்கு புத்தியுள்ள புருஷனும் புத்தியுள்ள
மனைவியோ புத்தியுள்ள புருஷனோ பிள்ளைகளோ புத்தியுள்ள யார் கொடுக்கணும்? கர்த்தர் அருளும் ஈவு. பிரியமானவர்களே, அப்படியே வந்து சொன்னாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். இவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன செஞ்சானா? வாசிங்களேன், ஆதியாகமம் 28. ஈசாக்கு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, ஈசாக்கு சொல்றாரு, சொன்ன உடனே நான் அதுக்கு என்ன செஞ்சானா? கீழ்ப்படிந்து அப்பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும், அண்ணங்காரன் அங்கே கல்யாணம் முடிச்சுட்டான். எங்க கானானிய ஸ்திரீகள்ல ஒரு பொண்ணை பத்தி என்ன செஞ்சான்? ஏசா கட்டிட்டான். ஆனா இவன்ட்ட வந்து சொல்றாங்க, கல்யாண வயசு. அப்போ கவனிங்களேன், ஒரு வாலிப பையன், எப்பா நீ இங்க உள்ள பொண்ணெல்லாம் என்ன செய்யாத, கட்டாத, இவன் சொந்த ஊருக்கு போ, உன் தாய் மாமா வீட்டில் போய் என்ன செய், ஒரு பொண்ணை பார்த்து நீ அந்த பொண்ணை கட்டுன்னு சொல்லும் போது, எப்பா அவர் எங்க கிடக்காரோ எங்க இருக்காரோ அந்த பொண்ணு எப்படி இருக்கோ நான் பார்த்ததும் இல்லை போனதும் இல்லை, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அழகா இருக்குமா அழகா இருக்காதா, புத்தியா இருக்குமா புத்தியா இருக்காதா, என்ன போய் அங்க கெட்ட சொல்றீங்களப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபு என்ன செய்யல? இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்லுமா, இங்க கண்ணுக்கு என் பார்வைக்கு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னான் சிம்சோனு. அவன் என் கண்களுக்கு பிரியமானவன் தான் சிம்சன் சொன்னாங்க. அவன் அப்பா சொல்றாரு, எப்போ நீ ஏமா அங்க போய் பொண்ணு எடுக்கிற படிச்சிருந்தா நம்ம வீட்டு குடும்பத்துல பொண்ணு எடுக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் என் பார்வைக்கு இனிப்பா இருக்கா இன்பமா இருக்கா எனக்கு பிரியமா இருக்கா என் கண்களுக்குன்னா மொட்டை அடிச்சுட்டாங்க. கடைசியில கண்ணை பிடிக்கிட்டாங்க. சிம்சன் சம்பவம் எல்லாரும் தெரியும் தானே? தெரியல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நியாயாதிபதிகள் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கண்ணுக்கு பிரியமா இருக்கும், உங்களுக்கு அது இன்பமா இருக்கும். அவன் சொல்லிருக்கலாம்ல, அவனை சுற்றி இருக்கிற ஜாதிகள்கிட்ட மற்ற பொண்ணுகிட்ட போய் நான் அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பொண்ணை பக்கத்துல இருக்குப்பா, அடுத்த தெருவில் ஒரு பொண்ணு இருக்குப்பா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து போகும்லப்பா அப்படிலாம் அவன் என்ன செய்யல. நீங்களாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சரியா தானே பேசுறேன். ஜாக்கிரதை பிரியமானவர்களே, ஏசா அதை செய்யல. ஏசா அதை வாசிக்க திரும்ப 28ல, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும். பாருங்களேன், நம்ம அப்பாவுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு கூட கூட பேசாதுன்னு அப்பா சொன்னா பிள்ளைங்க என்ன செய்யறது இல்ல. இப்ப கூட கூட பேசாதப்பான்னு தான் சொல்றாரு. இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்திலே இவங்க தான் சிறந்த அறிவாளி மாதிரி சொல்றான். எங்க அப்பாவுக்கு அதை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இவன் அங்க போய் நினைச்சினா பொண்ணு எடுத்தவன் நீங்க வாசிங்களா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஈசாக்குக்கு அவங்க 26ஆம் அதிகாரம் 35 வாசிங்களா, 34 35 வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனாய பேருனுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு மனநோவா இருந்தார்கள். எத்தனை வேதனை பார்த்தீங்களா. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சவனுக்கு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, ஆண்டவரே வந்து நின்று ஆசீர்வதிச்சார். எனக்கு பெரிய பொக்கிஷம் இல்லையா? இவன் பலி செலுத்தலை, இவன் கூப்பிடல, அக்கடி நம்ம ஜோமனாம இருக்கலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம ஜபம் பண்றது எப்பவும் போல ஆண்டவர் தேடுற காரியங்கள்லாம் என்ன செய்யணும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். அவரே இறங்கி வந்து அவன்கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்ன என்ன சொன்னாருன்னு முன்னால சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தோலை போல இருக்கும், பெரிய ராஜாக்கள் தோன்றுவாங்க, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எதனால சொன்னார் தெரியுமா? இவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்படிஞ்சதுனால. ஒருத்தன் கீழ்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், இன்னொருத்தன் அவங்களுக்கு எப்படி இருந்தானா, இது அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இன்னொரு இடத்துல பொண்ணு எடுக்காங்க. வாசிங்க, 28 வாசிங்க. ஏசா இஸ்ரவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபாயத்தின் சகோதரியாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான். மொத்தம் பைபிள் பிரகாரம் அவனுக்கு 3 பொண்டாட்டிக்கு மேல இருக்கும். அது எத்தனை பொண்டாட்டின்னு தெரியல. ஆனா நம்மால் கீழ்படிஞ்சு போனவருக்கு எத்தனை பொண்டாட்டி? இந்த பொண்டாட்டி கதையே பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. ஆசீர்வாதம்
கர்த்தர் அருளும் ஈவு பிரியமானவர்களே. அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல நம்ம அப்படி இல்லை. நீங்க ஒண்ணுக்கு மேல நினைச்சக்கூடாது, கட்டக்கூடாது, அதை நினைக்கவும் கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று எங்க இருக்குன்னா கீழ்ப்படுதல். கடைசியில இவனை ஆசீர்வதிச்சுட்டார் ஆண்டவர். அவரே வந்து இவன் கூட பேசுறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது ஒன்றை செய்ய மாட்டேன். நம்ம எபிரேயர் எடுக்கலாம் 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம். இவரு மனம் வர்றாரு. யாரு? ஏசா வந்து நான் இவன் மனம் மாறி ஆண்டவர் என்ன செய்யலாம் தேடலாம் இவர் நினைக்கும் போது நான் என்ன சொன்னா, உங்க முன்னால மரண வழியும் ஜீவ வழியும் ஆண்டு வச்சிருக்காரு. நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? ஒண்ணு, எப்ப தெரிந்து கொள்ள போறீங்க? நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம என்ன செஞ்சிட முடியாது. நம்ம தேடும் போது நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் நீங்க நினைச்சிடாங்க பிரியமானவர்களே. ஆமா, நான் உங்களை வந்து சாபம் போட வரல, உங்களை பயங்காட்ட வரல. ஆனா வேதம் சொல்லுது. ஏசா என்ன செஞ்சாங்க? 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 16 17 வாசிங்களா? 14 17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் 12ஆம் அதிகாரம் 16 17 சொன்னான். வாசிங்க. ஒருவேளை போற்றத்துக்காக இப்படிதான் வேதம் சொல்லுது. ஒரு நாள் ஃபுல்லா இல்ல, ஒரு மாதம் பூரா இல்ல, ஒரு வருஷம் பூரா இல்ல, வாழ்நாள் முழுவதும் சோறு பூரா நம்ம என்ன செய்யல. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தா கூட நம்ம சேஷத்தை அப்படிதான் குடிக்க கூடாது. அப்படி சொல்லப்படல. ஒரு வேளை, ஒரு நேரம் சாப்பாடு. அந்த காலத்துல 2 வேளை தான் சாப்பிடுவாங்க நான் நினைக்கிறேன். காலையும் மாலை தான், இரவு தான் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். மதியானம் இப்பதான் அது வந்திருக்குன்னு சொல்றாங்க வல்லுநர்கள். அது தெரியல நமக்கு. ஆனா ஒரு வேளை போஜனத்துக்காக, ஒரு மாத போஜனம் அல்ல, ஒரு வருட போஜனம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் சாகணும் தெரியல. ஆனா சேஷ்டபுத்திரன் பார்த்து அவன் அலட்சியம் பண்ணிட்டான். ஒரு வேளை போஜனத்துக்காகவும் வாசிங்க. விற்று போட்ட ஏசாவை போல, ஒரு கூலிக்கு விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் அவன் விற்று போட்டதுனால சீர்கெட்டவன் ஆயிட்டான் பிரியமானவர்களே. எப்படி நம்ம சீர்கெட்டவனா மாறான்? மூடனை ஒரு நிலை போட்டு நொய்யோடு நொய்யாக வாசிங்க. நீதிமொழிகள் 27 22 நினைக்கிறேன். மூடனை உருளிலே போட்டு அதன் விளக்கமா சொல்றாரு. உலக்கையினால சும்மா கையில இல்ல, உலக்கையை போட்டு நொய்யோடு நொய்யா குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அது போகாது என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. உள்ளதான் போகும், வேத வசனத்துல தான் போகும். வாலிபன் தன் வழியை மூடன் கூட போட்டுக்கோங்களா, மூடன் தன் வழியை மாத்தி பேசணும். நானு உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். அப்ப மூடன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லையா? நீங்க நாளைக்கு கேட்கக்கூடாது இல்லையா? திருந்த முடியும். எப்ப திருந்த முடியும்? தன் வழியை, வாலிபன் தன் வழியை எதினாலே? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால. அதனால மட்டும்தான் அந்த மூடத்தனை நீங்க பிரியமானவர்களே. தண்டனையின் பிறம்பு அகற்றணும். அது குழந்தையா இருக்கும்போது, பெரிய பிள்ளைய வளர்ந்ததுக்கு அப்புறம், திருமண வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? அடிக்கலாம், அடிக்க கூடாது இல்லை. ஆனா அடிக்கிறது என்ன செய்யறது இல்லை, ஆரோக்கியமா இருக்காதுங்கிறதுனால அடிக்கிறது இல்லை. ஆனா சொல்றாரு, வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு வழி உண்டு, மூடன் தன் வழியை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு வழி உண்டு. ஒருவேளை அந்த மூடத்தை உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? கீழ்ப்படுதல் பெரிய ஆசீர்வாதம். வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஒருவனும் வேசி கல்லன் 17 வாசிங்க. அதை வாசித்தா சீர்கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் விளக்கம் சொல்றாரு. எதுக்குன்னா, நீ ஏன் சீர்கெட்டவனா இருக்க கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றது கருத்து என்னன்னு தெரியுமா? பிற்பாடு பின்னாட்கள்ல கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அப்பா செத்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சா கேட்கவே முடியாது பிரியமானவர்களே. அப்பா இருக்கும்போது நீங்க அப்பாவை ஆசீர்வதிக்க முடியும், அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும், அப்பாவை கனப்படுத்த முடியும், அம்மாவை கனப்படுத்த முடியும். வாயை திறந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு. பெற்றோரை கண்டா வளர்த்திருக்காங்கல்ல, உங்களை வளர்த்திருக்காங்கல்ல, கீழ்ப்படினமா வேண்டாமா? நீங்க கீழ்ப்படினா, நீங்க மதிக்கிறா, நீங்க கனப்படுத்துறா, யார் கனப்படுத்துறா? நீங்க கனப்படுத்துறதுனால உங்களுக்கு சும்மா வெறுமையா உங்களை விட மாட்டாங்க. புத்தியுள்ள மனைவியை தருவாராம். நீதிமொழியில வாசமா 19 சொல்றாரு, புத்தியுள்ள மனைவியை தருவாராம் ஆண்டவர். புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஒரே ஒரு தகுதி தான். சில புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை என்ன செய்வானா, தன் கையினாலே என்ன செய்வானா? ஆமா, 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும். என்ன வேணும்? சாப்பாடு கேட்டா கூட பரவாயில்ல,
இங்கெல்லாம் பரவாயில்ல, உங்க பாஸ்டர் நல்லா உங்களை பாதியில் நடத்திருக்காங்க. வந்து அந்த ஒரு முதல் பட்டன் போடாமல் இருந்தது, வந்த உடனே என்ன கூப்பிட்டு அதை போட்டுருங்க அப்படின்ட்டாரு. நல்ல மனுஷன் தான் அந்த விஷயத்துல. ஒழுக்கம் வேணுங்க, தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். ஸ்டேஜில் நிற்கிறீங்க, செய்தி கொடுக்க போறீங்க, நீங்க பாட்டுக்கு சட்டப்பட்டனா ஆமா லிப்டிக் வாங்குறதுக்கு எனக்கு தெரியாது, புடவைக்கு ஏற்ற மாதிரி வேற எதையாவது கேட்டா கூட பரவாயில்லை. இல்லை நீங்க போடணுமா போடக்கூடாது, அது உங்க சாய்ஸ் கொடுத்தாச்சு. அவங்க பாஷை சொல்லி தருவது. எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு தெரியாது. புத்தி இல்லாத மனைவி உங்களுக்கு அமைச்சிடக்கூடாதுங்க. சொல்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க சில ஊருக்காரங்க. ஆண்டவர் காட் கிரேஸ். எனக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்க்கும்போது எங்க அப்பா என்ன சொன்னாங்க, 2003 ஆனா 3 ஸ்டார்டிங்ல, எப்ப நீ போய் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் மெட்ராஸ்ல, எனக்கு மெட்ராஸே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாட்சியெல்லாம் சொல்லணும்னு நிறைய நேரம் கற்றுக்கு சித்தமான வரும் நாட்கள் நம்ம பேசலாம். அப்போ போய் பார்த்துட்டு வாப்பா, அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய், இல்லை அவங்க சித்தப்பா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போய் பொண்ணை போய் என்ன செஞ்சுட்டு வா, சொல்லுங்க பேசுங்களா, பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. இப்போ வழக்கம் தானே, இப்போ பார்க்குறாங்க, அப்புறம் தனியாக தானே பேசுனாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வேற கொடுத்துட்றாங்க. சரி கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா எல்லாம் எனக்கு நீங்கள் செய்கிறீங்க, எல்லாம் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து என்னுடைய நல்லது கெட்டது சகலத்தையும் நீங்கள் தான் என்ன செய்றீங்க, நீங்களே எனக்கு ஒரு பொண்ணை என்ன செஞ்சுருங்க, அந்த பொண்ணை நான் கெட்டுறேன்னு சொன்னேன். இப்போ எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போய் பொண்ணை பார்க்கவே இல்லை பிரியமானவர்களே, போய் பேசல. நிச்சயம் பண்ணும்போது நான் போய் பார்க்கலாம் என் பொண்டாட்டிய, வருங்கால மனைவிய. அப்போ இப்போ நிகழ்கால மனைவிய பொண்டாட்டிய எப்போ பார்க்கலாம், நிச்சயம் பண்ணும்போது பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒரு வேனோட போயிருப்போம், 22-30 பேர், சென்னையிலேருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, மொத்தம் 40 பேர் போயிருப்போம். 2003 அன்னைக்கு தான் நாங்கள் எங்கள் அப்பா பார்த்த மனைவி, எனக்கு பார்த்த பொண்ணை தான் நான் என்ன செஞ்சேன், அதை நான் சாட்சியாக சொல்கிறேன் பிரியமானவர்களே. விளையாட்டுக்கு இல்லை, யோசிக்கணும், சிந்திக்கணும். எப்படி எப்படி அப்பாவை கனப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி கனப்படுத்துறீங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன்லாம், எனக்கு வயசு என்ன 50 வயசு ஆக போகுது. நான் சொல்கிறேன், எனக்கு பொண்ணு பார்த்தது எங்கள் அப்பா, நான் போய் பொண்ணை என்ன செய்யல, பார்க்கல, பேசலை. அப்போ எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் 2347065, இப்போ இல்லை ஃபோன் நம்பரு, ஃபோனும் இல்லை. அந்த ஃபோனுக்கு காலில் கூட வந்துச்சு, ஒரு தடவை என் கொழுந்தியாக பேசினா, மச்சாண்ட பேசணும்னு. ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்யல, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பேசிக்கோங்கம்மா அப்படின்னு நடந்த சம்பவம். இதெல்லாம் நான் வந்து கதை கட்டி பேசல, மிகைப்படுத்தி பேசல, எக்ஸ்ட்ரா ஒன்றுமே சொல்லலை. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை விடுங்க, அப்பா அப்பான்னு சொல்கிறேன் இல்லையா, எங்கள் அப்பா மேலே நான் உயிரை வச்சிருந்ததுனால முத தூத்துக்குள்ள நான் இடம் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் மொத்தம் 21 சென்ட் இடம் வாங்க போகிறேன். அதை 21 சென்ட்டை முதல்ல 6 சென்ட் தான் முடிக்க முடியும்ட்டாங்க. அப்போ மீதி 15 சென்ட் பிறகு முடிக்கணும். அந்த 6 சென்ட்ல 3 சென்ட்டை ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா பேரில் வாங்குறேன். நம்ம முதல் எங்கள் வீட்டில் என் கூட மொத்தம் 11 பேர். அதெல்லாம் இப்போ சொல்லணும்னா 10 ஆக போகுது. ஆனால் நான் என்ன சொன்னா, என் சம்பாத்தியத்தில் ஆண்டு எனக்கு கொடுத்த கிருபையினால தான் வாங்குறேன். அதுவே யார் பேரில் வாங்குறேன், முதல்ல. அடுத்ததான் என் பேரில் வாங்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு, எப்பா அனுப்பி 5-6 பேர் இருக்காங்க, என் பேரில் நீ வாங்கிட்ட, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு திரும்ப எங்கள் அப்பா எனக்கு அதை எழுதி கொடுத்தாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படி நீங்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்களா? நான் பெருமைக்கு சொல்லக்கூடிய மாணவர்களே, நீங்களும் சாட்சி சொல்லணும் இல்லையா? நாளைக்கு உங்கள் பிள்ளைங்கிட்ட இதே மாதிரி ஒரு திருச்சபைக்கு போனால் நீங்கள் சாட்சி சொல்லணுமே. அவன் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சானா, கண்ணீர் விட்டு வாசிக்கலாம் 12-17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும், பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு, அவன் பார்க்கல, மனம் கசந்தான், கண்ணீர் விட்டான், கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். மனம் மாறுதலை காணவில்லை என்று எபிரேயர் ஆக்கியோன் சொல்றான். பிரியமானவர்களே, கண்ணீர் விட்டு கவலையோடு பின்னாட்கள், நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டுக்குள்ள வந்துருவேன், இப்ப என் இஷ்டப்படி வாழுவேன் நினைச்சு நீங்க என்ன செஞ்சாங்க, இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு இப்படி வாழுவேன் நினைச்சு நீங்க என்ன செஞ்சாங்க, கற்பனை கனவு காணாதீர்கள். பிரியமானது, இது எச்சரிப்பின் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, வேத வாக்கியத்தின் மூலம் உங்களோடு பேசியிருப்பாரு.
அநேக சத்தியத்தின் மூலமா உங்களோட பேசியிருப்பாரு, உங்களுக்கு வாக்கு பிரத்யேகமா கொடுத்திருப்பாரு. அந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்களில் நிறைவேற்றுவதற்கு நீ ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பிரியமானவர்களே, நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமான பலனை தருவார். நீங்க வாசிக்கவே முடிச்சோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க பாருங்களா, எப்படி நம்மள எவ்வளவு உயர்வா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களா. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, நான் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு புத்தி சொல்கிறது போல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒவ்வொருவருக்கும் நாங்க புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வந்தாரு, இவர் பேசினாரு, எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, அவர் வெளியிருந்து ஒரு ஊழியக்கார கூப்பிட்டாங்க, அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க இல்ல. பிரியமானவர்களே, தேவ வசனத்தை நீங்க இங்க இருந்து கேட்கும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? அது மனுஷர் வசனமாக அல்ல, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, உங்க பெற்றோர் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை தவிர பாவம் செய்ய பண்ணா நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒப்புக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்க பிரயோஜனத்திற்காக அவங்க பேசும்போது, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க பேசும்போது அதை நீங்க அறிஞ்சு, அதை புரிஞ்சு, அதை தேவ வசனமாகவே நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில யாராலும் கொடுக்க முடியாது. நீங்க பணத்தால வாங்க முடியாது, உங்க செல்வத்தால என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. உங்களுடைய பொண்ணு, உங்களுடைய பொருள் எதை குறித்து நீங்க வாங்க முடியாது. பிரியமானவர்களே, எதை குறித்து நீங்க வாங்க முடியாது. அவர் சொல்றாரு, வாசிங்க. நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இத நம்ம எபேசியர்ல வாசித்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கற்பனைகள் சொல்லும் போதே முத மோசையை கூப்பிட்டு 10 கற்பனை கொடுத்தாரா? எத்தனை கற்பனை கொடுத்தாரு பிரியமானவர்களே? 10 கற்பனை. வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10 கற்பனை. முதல் கற்பனை என்னது? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்காது. சரி, இரண்டாவது கற்பனை என்னது? அப்படியே வாசிக்க சும்மா. வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் 3ஆம் நாள் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் கற்பனை 10 கற்பனை கொடுக்க சொன்னார். பிரியமானவர்களே, ஆனா யாக்கோபிட்ட பேசும்போது இந்த கற்பனை அவனுக்கு என்ன செய்யாது, கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்துல என்ன செய்யாது, கற்பனைகள் கிடையாது. ஆனா இந்த வார்த்தைய அன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாரு. இவன் கீழ்ப்படிஞ்சா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சா, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சாங்கிறதுனால அவரு இவனுக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இவன் அவர்கிட்ட பேசுவதற்காக எந்த முயற்சியுமே பண்ணல. ஆனா இவர் சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு நான் இறக்கம் செய்வேன்ல. அவர் சொல்ற, உன் சந்ததி பூமியில ஆசீர்வாதமா இருக்கும், உன் சந்ததியில ராஜாக்கள் கொண்டுவார்கள், உன் சந்ததியை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். பிரியமானவர்கள், இதை சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இப்போ அவர் சொல்ற, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை
நல்லா பார்க்கணும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ. அப்ப அவனுக்கு அன்பு கூறுவதுன்னா என்ன? அன்பு கூறுவது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை என்ன செய்ய சொன்னாரு. இப்ப 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவையும் அல்ல. இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? இவங்க சொல்றாரு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ. இதுல அன்பு கூர்ந்து கற்பனை கை கொள்ள சொன்னாரு. ஆனா அன்பு கூறுவது என்னது என்பதை ஒன்றியவங்கள சொன்னாரு. இந்த கற்பனைகளை என்னுடைய கற்பனைகளை இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? 2 வாசம் இருக்கணும். இவர் சொன்னாரு என்னிடத்துல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொன்னவரு ஒன்னியவன் சொல்றாரு அவரிடத்துல அன்பு கூறுவது அவருடைய கற்பனைகளை. அப்போ அவரு யாத்திரை என்ன சொல்லிக்கணும்? என்ன சொல்லிக்கணும்? அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்த விட்டுட்டு என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா கற்பனைகளை கை கொள்வது தானே அன்பு கூறுவது. நான் பேசுறது உங்களுக்கு பழங்கலையா? அதுல சொல்றாரு என் கற்பனைகளை கை கொள்கிறதா அன்பு கூறுதல். அப்ப இதை என்ன சொல்லிருக்கோம்? நான் வாசிக்க பாருங்க 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்னிடத்தில் அன்பு கூர்ந்த மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா கற்பனையை கை கொள்வதற்கு பேர் தானே. உங்களை நான் குழப்பறேன்னு நினைக்கிறேன், இல்ல நீங்க குழப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எளிதா சொல்றேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்துன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாரும் காலையில ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, அதை செய்யாத இதை செய்யாத, ட்ரெஸ் அப்படி போடுமா இப்படி போடுமா நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் கட்டாயத்தின் பேர்ல, வேற வழி இல்லாம அம்மா சொல்றாங்களே, பாஸ்டர் சொல்றாரு, இதெல்லாம் செய்ய விட்டுருக்கேன், சரியான இடத்துக்கு வாங்கன்னா என்ன செய்யறது இல்ல. சரி, அதுக்குள்ள இன்னொரு நாள் போலாம். இப்ப நீங்க எல்லாம் வருத்தப்பட்டுருவீங்க, வந்தடைக்கே எல்லாம் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன்னா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்க கீழ்ப்படியணுங்கிறார் பிரியமா. இவ்வளவுதான், ரொம்ப எளிமையா சொல்றேன். கீழ்ப்படிவோம், வழி இல்லாம என்ன செய்யறது? ஐயாவும் சொல்லிட்டே இருக்காரு, எங்க அப்பாவும் சொல்லிட்டே, ஐயானா பாஸ்டர் சொல்றேன், ஐயாவும் சீக்கிரமா வாங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வேற வழி இல்லையே அப்படி நினைச்சு நீ என்ன செய்யாத, நீங்க என்ன செய்யாதீங்க, கீழ்ப்படியாதீங்க, வராதீங்க இல்ல, கீழ்ப்படியாதீங்க. அவர் சொல்றது என்னிடத்துல அன்பு கூர்ந்து கண்டிப்பா வரணும், என்னிடத்துல மனப்பூர்வமா கீழ்ப்படியணும் பிரியமானவங்க. இது அப்பவே சொல்லிட்டாரு, 10 கற்பனையில சொல்றாரு பிரியமானவங்களே. என்னிடத்துல அன்பு கூர்ந்து உங்களை கீழ்ப்படுதல். ஏமா எனக்கு எரிச்சலா இருக்குமா அப்படின்னா என்ன செய்யறீங்க? அப்பா பத்தி தகப்பன் இல்லையா? உங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டுப்பா தெரியுமா? சில பேர் மூட்டை சமைக்கிறாங்க, இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு, தொழில் பண்றதுக்கு, வறுமையில, பட்னியில, பசியில, தூக்கத்தை தியாகம் பண்ணி எவ்வளவோ உங்களுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க. ஆவிக்குரிய தகப்பன் கூட ஒரு சில பலவீனங்கள் காணப்படலாம். வயசானது நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுனா வேற யார் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? உங்க அப்பா இல்லையா, உங்க அம்மா இல்லையா, யாருக்கு நீங்க கீழ்படிய போறீங்க? இன்னொரு முறை நமக்கு ஒரு வாய்ப்பு வருமானா? எனக்கு ஒரு தம்பியை தெரியும், அவர் அப்பா இருக்கும்போது அவர் அப்பா அவன் மேல ரொம்ப அளவில்லாத பிரியம் வச்சிருந்தாரு. அளவில்லாத பிரியம். அவன் நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் அந்த பிள்ளை மேலதான் அந்த பையன் அவன் கொஞ்சம் கொண்டி பேசுவான் லைட்டா. ஆனா கடைசி நாட்கள்ல அவன் அப்பாவை பார்ப்பான், என்ன இவன் தான் பார்ப்பான்னு சிலரோட நினைப்பு கணிப்புலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அவன் பார்க்கல. அப்பாவை கொஞ்சம் அற்பமா நினைச்சு ஏசா அசட்டை பண்ணுவது போல அசட்டை பண்ணிட்டான். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால நீங்க மனம் திருமணம் என்பதற்காக அவர் அதெல்லாம் ஒரு பேசல பிரியமானவங்க. அப்போ அவன் என்ன செய்யல, கடைசி நாட்கள்ல அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி அவன் நடக்கல. கொஞ்ச நாட்கள் சென்றது, அவங்க அப்பா மறிச்சிட்டாங்க. அந்த அப்பா மறித்த பின்பு இப்போ அவன் ஏசாவை போல என்ன செஞ்சிட்டான், மனம் மாறிட்டான். இப்போ எங்க அப்பா இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், மன்னிப்பு கேட்பேன், எங்க அப்பாவுக்கு உதவி செய்வேன், எங்க அப்பா சொன்னதான் கேட்பேங்கிறான். எப்ப அம்மாவுக்காக பிரியமான தேவஜனமே, உயிரோடு இருக்கும்போது
நீங்க அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை, நீங்க அன்பு கூர்ந்து உங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க என்று வேதம் வலியுறுத்துது பிரியமானவர்களே. தொடர்ந்து வாசிங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நாள் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அறியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஓய்வு நாள் இந்த காரியம் எல்லாம் ஆண்டவரை சார்ந்த காரியம் பிரியமானவர்களே. உன்னையன்றி அப்புறம் அந்த பூமியில வானத்துல மேல நீ சொர்பத்தை வணங்கக்கூடாது, அப்புறம் வீணிலே வழங்கக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்றாரு ஓய்வு நாள இந்த 4ம் தேவனுக்கு அடுத்த காரியம். இந்த 4ம் அப்ப 5வது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது 5வது இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தர கற்பனை. ஆண்டவர் சார்ந்த காரியம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன என்று உனக்கு வேலை தெரியாது, ஆண்டவருக்குரிய காரியம். அப்புறம் நாமத்தை வீட்டில் வழங்கக்கூடாது, ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்கணும், சொர்பத்தை கிருபத்தை நீ என்ன செய்யக்கூடாது. பட் இதெல்லாம் ஆண்டவரை சார்ந்த காரியம். 5வது, அதாவது 5வது கிடையாது, நமக்கு கொடுக்கிற முதல் கற்பனை. அது வாசிங்க 12. உன் தகப்பனை இல்ல 12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உனக்கு வயசு ஆரோக்கியமாய் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு இதுதான் முதல் கற்பனை பிரியமானவர்களே. நமக்கு கொடுக்கறது இல்ல, அந்த நாளை விட்டுட்டு 5வது நீ எடுக்கணும். 5வது தான் கற்பனையில. ஆனா நமக்கு நம்ம கை கொண்டு நடப்பதற்காய் இந்த பூமியில நம்ம வாழ்வதற்காக தேவன் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கற்பனையில ஒண்ணுதான் உன் தகப்பனையும் உன் தாயையும். அதுக்கப்புறம் தான் கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, அதுக்கப்புறம் தான் நீ களவு செய்யாத, அதுக்கப்புறம் தான் இச்சியாத, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்றாரு, பொய் சாட்சி சொல்லாதன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நீ முதல்ல உன் அப்பா அம்மா என்ன செஞ்சிரு, மனம் திருமணம் புரியுமா. இப்ப வாசிக்கலாம் யோபு 36 9 10 11 வாசிங்க, முடிச்சிடலாம். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறல்களையும் தெரியப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒருவேளை குறைவுகள் காணப்படுமானால், இன்னைக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இதுக்கு முன்பு கூட கடந்த காலங்களில் தேவன் நம்மளோடு பேசியிருப்பார், தெரியப்படுத்தி இருப்பார். எந்த வகையில எந்த விதத்துல எது நம்ம குறைவுகளா இருக்கிறோமோ அதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அதாவது தெளிவா பேசுறாராம். ஏசா என்ன செஞ்சா, யாக்கோபு என்ன செஞ்சா, நான் எப்ப வந்து யாக்கோபு ஆசீர்வதித்தேன், அவன் எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்கு உடன் சுதந்திரராய் மாறினான் என்பதை அவர் உங்களை செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, எச்சரிப்பின் சத்தம் அவனுக்கு கிடைக்காமலே பயிற்சி என்று சொல்கிறாராம். கடிந்து கொண்டு இப்ப சொல்றாரு, இப்பவாது நீங்க மனம் திரும்பி கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு ஊழியருக்கு வயதுல மூத்தவர்களுக்கு நீ கனப்படுத்தி கீழ்ப்படி நீ அடங்கி அவரை சேவித்தால் உங்கள் நாட்கள் நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவரத்து. என்ன தெரியுமா, டைம் பாஸ் நம்ம சொல்லுவோம்ல, பொழுத போக்குறாப்பா, பொழுத போக்குறாப்பா, சும்மாவே செல்ல பார்த்துட்டே பொழுத. புரியுதா நான் பேசுறது? அவர் சொல்றாரு, அடங்கி நீங்கள் அடங்கி அவரை சேவித்தால் மனம் திரும்பி நீங்க இப்ப ஒப்பு கொடுத்தா உங்கள் நாட்கள் நன்மையாகவும் உங்கள் வருஷங்கள் அப்படின்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்வாகவுமே போக்கிட்டு இருப்பீங்களா. உங்க பொழுதெல்லாம் செல்வ வாழ்வாகவே போகும். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் மூலமும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறார். நல்ல அன்புள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த தேவனுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.